ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஆமென். கர்த்தர் நம்மை ரட்சிப்பின் சந்தோஷத்தினாலே நிரப்புகிறார். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? ஆமென். தெரிந்த பாடல்களை பாடி கர்த்தரை மகிமைப்படுத்த போகிறோம். ஆனந்த துதி ஒலி கேட்கும், ஆடல் பாடல் சத்தமும் துணிக்கும், ஆகாய விண்மினாய் அவர் ஜனம் பெருகும், ஆண்டவர் வாக்கு பலிக்கும் என்ற பாடலை பாடி கர்த்தரை மகிமைப்படுத்துவோம். ஆகாய விண்ணினாய்
சிறை வாழ்வு மறையும், சிறை வாழ்வு மறையும், நீர் வாழ்வு மலரும், சீயோனின் மகிமை திரும்பும். ஆனந்த துதியோனி கேட்கும், ஆடல் பாடல் சத்தமும் தோணிக்கும். ஆனந்த துதியோனி கேட்கும், ஆமென். ஆடல் பாடல் சத்தமும் தோணிக்கும். இயேசுவே ஆகாயமென்னினாய், அவர் வாழ்ந்து வலிக்கும்.
அது எவ்வளவு உயர்ந்தது. திருநாமம் உந்தன் திருநாமம் அது எவ்வளவு உயர்ந்தது. உந்தன் திருநாமம் எவ்வளவு உயர்ந்தது. கரங்களை தட்டி ஆண்டவரை மகிமைப்படுத்துவோம். ஹல்லேலூயா ஹல்லேலூயா. நீர் நல்லவர் ஆண்டவரே. ஹல்லேலூயா. உம்முடைய நாமத்தை போற்றி புகழும்படியாக, உம்முடைய நாமத்தை உயர்த்தும்படியாக உம்முடைய சமூகத்திலே நாங்கள் வந்திருக்கிறோம் அப்பா. எல்லாரும் சத்தத்தை உயர்த்தி முடிந்தவர்கள் ஆண்டவருடைய சமூகத்திலே முழங்கால் படியிட்டவர்களாக. ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா. நீர் நல்லவர், நீர் நல்லவர் ஆண்டவரே. கிருபையுள்ளவரே உம்மை உயர்த்துகிறோம் அப்பா. மகிமை நிறைந்தவரே உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. மாட்சிமை உடையவரே உம்மை துதிக்கிறோம் அப்பா. அவருடைய சமூகத்தில் நம்ம அவரை உயர்த்த வந்திருக்கிறோம், அவரை ஆராதிக்க வந்திருக்கிறோம். உங்க சத்தம் உயரட்டும். வேடிக்கை பார்க்க நம்ம வரல, ஏதோ பாட்டு பாடுறாங்க நம்மளும் பாடுவோன்று வரல. ஹல்லேலூயா ஹல்லேலூயா. ஆராதனை என்பது அவரோடு இணைகிறதான நேரம். ஏதோ நமக்கு பிரியமான பாடல்களை பாடிக்கொண்டு போவது அல்ல, அவரை பிரியப்படுத்தும்படியாக அவருடைய சமூகத்தில் வந்திருக்கிறோம். நம்ம உள்ள அப்படி நினைக்கிறோம், ஆண்டவரே நாங்க உங்களை பிரியப்படுத்த நாங்க ஆராதிக்க வந்திருக்கிறோம்ப்பா, உங்களை உயர்த்த நாங்க வந்திருக்கிறோம் ஆண்டவரே. ஏதோ எனக்கு நன்மை உண்டாக நான் ஆராதிக்கல ஆண்டவரே, ஏதோ எனக்கு தெரிஞ்ச பாடல்களை பாடி நாங்க சூப்பரா பாடுறோம், இயேசு ஆராதிக்கிறோம் அப்படிங்கிறது அல்ல ஆண்டவரே. உம்மை உயர்த்தும்படியாக, உம்மை பிரியப்படுத்தும்படியாக, உமக்கு மகிமை உண்டாகும்படியாக உந்தன் திருநாமம் அது எவ்வளவு உயர்ந்தது. உங்க சத்தத்தை உயர்த்தி பாடுங்க. உந்தன் திருநாமம் ஆமென். அது எவ்வளவு உயர்ந்தது. உந்தன் திருநாமம் பரிசுத்தமுள்ள தெய்வத்தை, அது எவ்வளவு ஹல்லேலூயா, கனத்துக்குரிய தெய்வத்தை, பயபக்திக்குரிய தெய்வத்தை ஆராதிக்கும்படியாக அவருடைய சமூகத்தில் வந்திருக்கிறோம். திருநாமம் ஆழத்திலிருந்து சொல்லுங்க ஆண்டவரே. அது எவ்வளவு உயர்ந்தது. உம்மை புகழ்ந்து பாடுவது நல்லது. அது இனிமையானது, ஏற்புடையது. உம்மை புகழ்ந்து பாடுவது சொல்லுங்க ஆண்டவரே. அது இனிமையானது, ஏற்புடையது. உந்தன் திருநாமம் சொல்லுங்க ஆண்டவரே. அது எவ்வளவு உயர்ந்தது. உந்தன் திருநாமம் ஆமென். அது எவ்வளவு உயர்ந்தது. உந்தன் திருநாமம் அது எவ்வளவு உயர்ந்தது. அவர் நமக்கு செய்ததை நினைத்து, அவர் நம்மை நடத்தி வந்த பாதைகளை நினைத்து, திருநாமம் தேவதூதரிலும் சற்று சிறியவனாய் நம்மை அது படைத்து, எவ்வளவு மகிமையினாலும் கனத்தினாலும் அவர் நம்மை பிடிசூட்டி இருக்கிறாரே. வானதூதனை விட சற்று சிறியவனாய் படைத்துள்ளீர். வானதூதனை விட சற்று சிறியவனாய் படைத்துள்ளீர். மகிமை
நன்றியோடு கூட நாங்கள் உம்மை துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம். கர்த்தர் நல்லவர், கர்த்தர் நல்லவர், கர்த்தர் நல்லவர். ஆண்டவரே, உம்மை உயர்த்தாமல் நாங்கள் யாரை உயர்த்தப் போகிறோம்? உம்மை பாடாமல் நாங்கள் யாரை பாடப் போகிறோம்? ஹல்லேலூயா. நீர் ஒருவரே உயர்த்தப்படத்தக்கவர், நீர் ஒருவரே துதிக்கு பாத்திர, நீர் ஒருவரே எல்லா கனத்திற்கும் பாத்திர. உம்மையே நாங்கள் உயர்த்தி ஆராதிக்கிறோம் ஆண்டவரே. ஹல்லேலூயா. எல்லார் வாய்களை திறந்து சத்தத்தை உயர்த்தி கர்த்தரை மகிமைப்படுத்துவோமாக. ஆமேன். பாஸ்டம்மா முதல்ல சொன்னது போல் வெறும் பாடல்களை பாடிட்டு அப்படி நம்ம போகிறதுக்காக நம்ம வரல. ஆமேன். ஹல்லேலூயா. இது வேடிக்கை பார்க்கக்கூடியதான ஒரு இடமும் அல்ல. கர்த்தரை சந்தித்து ஆமேன் அவருடைய பிரசன்னத்தையும் அவருடைய வார்த்தையையும் பெற்றுக்கொள்ளும்படியாக இந்த இடத்துல நம்ம வந்திருக்கிறோம். மகா பரிசுத்த ஸ்தலத்துக்குள் நுழைவதற்கு ஆண்டவர் நமக்கு கிருபை தருவாராக. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. தகுதியே இல்லாத நம்மை இந்த பிரகாரத்துக்குள் கொண்டு வந்தார், இந்த கூடாரத்துக்குள் ஆண்டவர் கொண்டு வந்தார். இன்னும் பரிசுத்த ஸ்தலத்தின் வழியாக மகா பரிசுத்த ஸ்தலத்துக்குள் நுழையும்படியான பாக்கியத்தை கர்த்தர் நமக்கு தந்தருளுவாராக. ஆண்டவரே, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எங்களை நீர் ஏற்றுக்கொள்ளும் ஆண்டவரே. ஹல்லேலூயா. எங்களை நீர் பரிசுத்தப்படுத்தும் ஆண்டவரே. எங்களை கழுவி சுத்திகரியும் ஆண்டவரே. ஹல்லேலூயா. எங்களை பாவங்களற கழுவி எங்களை சுத்திகரிப்பீராக ஆண்டவரே. கர்த்தாவே, எங்களை ஆண்டவரே உம்முடைய சமூகத்தில் நீர் ஏற்றுக்கொள்ளும். ஹல்லேலூயா. துதிக்கிறோம், 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 துதிக்கிறோம். நன்றி நிறைந்த உள்ளத்தோடு கூட நாங்கள் உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். ஆமேன். எல்லாரும் ஆண்டவருடைய சமூகத்தில் எழுந்து நிற்பமாக. ஆமேன். ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. கடந்த ஒரு மாதமோ ஆண்டவர் நம்மை ஆச்சரியமாய் நம்மை நடத்தி வந்தார். வாக்குத்தத்தங்களினாலே நம்மை நிரப்பினார். ஆமேன். ஹல்லேலூயா. அந்த ஒரு மாதத்தையும் முடித்து 2வது மாதத்திற்குள் பிரவேசிக்க கர்த்தர் கிருபை தந்திருக்கிறார். இப்பதான் அந்த வருஷத்தை தொடங்கினது போல இருக்கிறது. ஒரு மாதம் முடிஞ்சிருச்சு. ஆமேன். ஹல்லேலூயா. கர்த்தர் கிருபையாய் நம்மை நடத்தி வருகிறார். நம்மையும் நம்முடைய குடும்பத்தையும் கர்த்தர் ஆதரித்து வருகிறார். அவருடைய தயவு என்றும் உள்ளது, அவருடைய கிருபை என்றும் உள்ளது. அவருடைய இரக்கங்களுக்கு முடிவே இல்லை, அவருடைய இரக்கங்களுக்கு முடிவே இல்லை. எல்லாரும் ஹல்லேலூயா ஆண்டவருடைய சமூகத்தில் முழு இருதயத்தோடு கூட நானும் என் வீடும் என் வீட்டார் அனைவரும் ஓயாமல் நன்றி சொல்வோம். நானும் என் வீடும் என் வீட்டார் அனைவரும் ஓயாமல் நன்றி சொல்வோம். ஒரு கரு போல காத்தீரே நன்றி, என்னை சீதையாமல் சுமந்தீரே. ஒரு கரு போல காத்தீரே நன்றி, என்னை சீதையாமல் சுமந்தீரே நன்றி. எபினேசரே, எபினேசரே, இந்நாள் வரை சுமந்தவரே. எபினேசரே, எபினேசரே, என் நினைவாய் இருப்பவரே. எபினேசரே, எபினேசரே, இந்நாள் வரை எபினேசரே, எபினேசரே, என் நினைவாய் இருப்பவரே. நன்றி, நன்றி, நன்றி. இதயத்தில் சுமந்தீரே நன்றி. கரு போல சுமந்தீரே நன்றி. நன்றி, நன்றி, நன்றி.
எல்லாரும் 2 கரங்களும் உயர்த்தி, ஒன்றுமே இல்லாமல் துவங்கினதான என்னுடைய வாழ்க்கையை நன்மையினாலே நீர் நிரப்பினீர். ஹல்லேலூயா. முழு இருதயத்தோடு கூட, நன்றி நிறைந்த உள்ளத்தோடு கூட யோபுவை நினைத்துக் கொள்ளுங்கள். யோபு எல்லாவற்றிலையும் அவன் ஸ்தோத்திரம் செலுத்தினான். எல்லாமே இழந்து நிற்கும் பொழுது எப்படிங்க அப்படி ஒரு வார்த்தையை சொல்ல முடியும்? எப்படி மனதார ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். கர்த்தர் கொடுத்தார், கர்த்தர் எடுத்தார், கர்த்தருடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரம்னு எப்படி சொல்ல முடியும்? யோபுவை குறித்து வசனம் சொல்லுகிறது, அவன் தன்னுடைய நாவினால் கூட பாவம் செய்யவில்லையாம். கரங்களை உயர்த்தி ஹல்லேலூயா. நீங்க எந்த சூழ்நிலையில் இருந்தாலும் மனதார ஆண்டவருக்கு நன்றி செலுத்தி, ஆண்டவரே என்னுடைய வாழ்க்கையை நீர் நன்மையினாலே நீர் நிரப்பி இருக்கிறீரப்பா, என்னை நீர் ஆசீர்வதித்திருக்கிறீரப்பா, நான் உம்மால் ஆசீர்வாதம் பெற்றிருக்கிறேன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. 2 கரங்களும் உயர்த்தி, ஒன்றுமே இல்லாமல் துவங்கின என் வாழ்வு நன்மையால் நிறைந்துள்ளதே. ஒன்றுமே இல்லாமல் துவங்கின நன்மையால் நிறைந்துள்ளதே. ஒரு தீமையும் நினைக்காத நல்ல ஒரு தகப்பன் உம்மை போல. பலிபீடத்திலிருந்து ஒரு வார்த்தையை தைரியமா சொல்ல முடியும். நம்ம வாழ்க்கையில ஒரு தீமை செய்யணும்னு கூட நினைக்காத நல்ல ஒரு தகப்பன் அவர். அவர் தீமைகளை நன்மையாக மாற்றுகிறவர், எப்பொழுதுமே நன்மை செய்கிறவர். ஒரு தீமையும் நினைக்காத நல்ல ஒரு தகப்பன் உம்மை போல இல்ல. எபினேசரே, எபினேசரே, இந்நாள் வரை என்னுடைய வாழ்க்கை உம்முடைய கரத்தில் அல்லவா இருக்கிறது. என்னை நீரே சுமந்து வருகிறீர், நீரே என்னை பாதுகாத்து வருகிறீர். என்னால் ஒன்றும் அல்ல, என்னுடைய சுய பலத்தினால் ஒன்றும் அல்ல. என்னுடைய ஞானம் எல்லாம் உமக்கு முன்பதாக அது ஆண்டவரே பைத்தியமாக இருக்கிறது, அது ஒன்றுமில்லாமல் இருக்கிறது. ஆண்டவரே உம்முடைய கிருபைக்கு எங்களை நாங்கள் ஒப்புக் கொடுக்கிறோம் அப்பா. ஓ எபினேசரே, இந்நாள் வரை எபினேசரே, எபினேசரே, என் நினைவாய் நன்றி, நன்றி, நன்றி. நன்றி, நன்றி, நன்றி. ஒரு கரு போல நன்றி, நன்றி. நன்றி, கையை உயர்த்தி ஹல்லேலூயா. பாட்டு பாடியே அப்படி ஆராதனை முடிக்கணுங்கிறது அல்ல. ஆமென். ஆண்டவர் நம்மை நடத்தி வந்த பாதைகளை நினைத்து ஆண்டவருக்கு நன்றி செலுத்தி இந்த மாதத்தின் இந்த முதல் வாரத்திலையும் ஆமென் ஹல்லேலூயா கர்த்தருடைய கிருபையை சார்ந்து அவருடைய வார்த்தையை பெற்றுக்கொள்ள எல்லாரும் கையை உயர்த்தி, ஆண்டவரே
எங்களை நீர் அழைத்தீர் ஆண்டவரே, எங்களை நீர் தெரிந்தெடுத்தீர் ஆண்டவரே. ஓ ஹல்லேலூயா. நீர் எங்களை தேடி வருவதற்கு, நீர் எங்களை முன் குறித்து எங்களை அழைப்பதற்கு எந்த விதத்திலும் நாங்கள் பாத்திரவான்கள் அல்ல, எந்த விதத்திலும் நாங்கள் தகுதி உள்ளவர்கள் அல்ல ஆண்டவரே. ஒன்று தெரியும், ஞானிகள் மத்தியில் ஆண்டவரே என்னை, ஆண்டவரே பைத்தியமான என்னை நீர் அழைத்தது அதிசயம். ஓ ஹல்லேலூயா. ஆண்டவரே ஞானிகளை வெட்கப்படுத்தும்படியாக பைத்தியமான என்னை ஆண்டவரே நீர் தெரிந்தெடுத்திருக்கிறீரப்பா. ஹல்லேலூயா. எத்தனையோ ஞானவான்கள் உலகத்தில் இருக்கிறாங்க, நிறைய படிப்பு படிச்சிருக்கிறவங்க இருக்கிறாங்க, நிறைய அனுபவத்தில் உள்ளவங்க இருக்கிறாங்க. என்னுடைய ஞானத்திற்கு மிஞ்சி என்ன உண்டு என்று இருக்கிறவர்கள், பெருமையில் இருக்கிறவர்கள் இருக்கிறார்கள். ஆனால் ஒன்றுக்குமே தகுதி இல்லாத உங்களையும் என்னையும் ஆண்டவர் தேடி வந்து ரட்சித்து அவருக்கென்று பிரித்தெடுத்தாரே. கையை உயர்த்தி, ஞானிகள் மத்தியில் பைத்தியம் என்னையும் அழைத்தது அதிசயமே. ஞானிகள் மத்தியில் பைத்தியம் என்னையும் அழைத்தது அதிசயமே. சொல்லுங்க, நான் இதற்கான பாத்திரன் அல்ல, இதற்கான பாத்திரன் அல்ல, இது கிருபையே வேறொன்றும் இல்ல. நான் இதற்கான பாத்திரன் அல்ல, இது கிருபையே. திரும்ப சொல்றீங்க, நான் இதற்கான பாத்திரன் அல்ல, பாத்திரன் அல்ல, இது கிருபையை அல்லாமல் வேற ஒன்றும் இல்ல இல்ல. எபினேசரே, எபினேசரே, இந்நாள் வரை ஓ எபினேசரே, எபினேசரே, என் நினைவாய். எபினேசரே, எபினேசரே, இந்நாள் வரை. எபினேசரே, எபினேசரே, நினைவாய் இருப்பவரே. நன்றி, நன்றி, நன்றி. இதயத்தில் சுமந்தீரே, நன்றி, நன்றி, நன்றி. கரு போல நன்றி, நன்றி, நன்றி. இதயத்தில் சுமந்தீரே, நன்றி, நன்றி, நன்றி. கரு போல சுமந்தீரே, நன்றி. கரங்களை தட்டி ஆண்டவருக்கு நாம் மகிமை செலுத்துவோமாக. நன்றி ஆண்டவரே, நன்றி நிறைந்த உள்ளத்தோடு கூட நாங்கள் உம்மை துதிக்கிறோம். தாயின் கற்பத்திலிருந்து என்னை பிரித்தெடுத்து உமக்கென்று வாழும்படியாக நீர் என்னை முன்குறித்து என்னை மேன்மையாய் நடத்தி வருகிறீரப்பா. ஆண்டவரே, நீர் எங்களை நடத்தி வருகிற, நீர் என்னை நடத்தி வருகிற உம்முடைய பாதைகளுக்காக நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. அல்லேலூயா. நன்றி நிறைந்த உள்ளத்தோடு கூட நாங்கள் உம்மை துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. உம்முடைய நாமத்தை நாங்கள் மகிமைப்படுத்துகிறோம், உம்மை நாங்கள் உயர்த்துகிறோம். ஹல்லேலூயா. துதிக்கிறோம், 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 துதிக்கிறோம். கர்த்தாவே, உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. உம்மை நாங்கள் மகிமைப்படுத்துகிறோம்.
ஹalleluya ஹalleluya ஹalleluya. இயேசுவே உமக்கு ஸ்தோத்திரம் செலுத்துகிறோம் ஆண்டவரே. கையை உயர்த்தி எங்களை முழுமையும் நாங்கள் அர்ப்பணிக்கிறோம். எங்கள் ஆவி, எங்கள் ஆத்துமா, எங்கள் சரீரம் முழுமையும் உம்முடைய சமூகத்திலே அர்ப்பணிக்கிறோம் ஆண்டவரே. தகன பலியாக எங்களை நாங்கள் ஒப்பு கொடுக்கிறோம் ஆண்டவரே. எங்களுடைய வாழ்க்கை முழுமையும் முற்றிலும் உமக்குத்தான் ஆண்டவரே. ஆண்டவரே, அதை உமக்காகவே நாங்கள் தருகிறோம் ஆண்டவரே. ஹalleluya ஹalleluya ஹalleluya. நன்றியோடு கூட நாங்கள் உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம் 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 ஆண்டவரே. நீ நல்லவ, நீ நல்லவ, நீ நல்லவ. ஹalleluya. என் முழுமையும் அது உமக்குத்தான் தேவா, நீர் எடுத்துக்கொள்ளும். என்னை படைக்கிறேன், என்னை படைக்கிறேன், புதிதாக்கும் புதிதாக்கும். என் முழுமையும் அது உமக்குத்தான் தேவா, நீர் எடுத்துக்கொள்ளும். என்னை படைக்கிறேன் படைக்கிறேன், புதிதாக்கும் புதிதாக்கும். தேவனே, தேவனே, என்னையே தருகின்றேன். உந்தன் பின் நான் வந்திட அர்ப்பணிக்கின்றேன். தேவனே தேவனே, என்னையே தருகின்றேன். உந்தன் பின் நான் வந்திட அர்ப்பணிக்கின்றேன். என் முழுமையும் அது உமக்குத்தான் தேவா, நீர் எடுத்துக்கொள்ளும். என்னை படைக்கிறேன் படைக்கிறேன், புதிதாக்கும் புதிதாக்கும். என் முழுமையும் அது உமக்குத்தான் தேவா, நீர் எடுத்துக்கொள்ளும். என்னை படைக்கிறேன், என்னை படைக்கிறேன், புதிதாக்கும் புதிதாக்கும். என் முழுமையும் அது உமக்குத்தான் தேவா, நீர் எடுத்துக்கொள்ளும். என்னை படைக்கிறேன் படைக்கிறேன், புதிதாக்கும் படைத்தாக்கும். குயவனே உம் கையில் களிமண்ணால் உடைத்து உருவாக்கும். குயவனே உம் கையில் களிமண்ணால் உடைத்து உருவாக்கும். என் சித்தமல்ல, உம் சித்தம் நாதா தருகிறேன் உம் கையிலே. என் சித்தம் அல்ல, உம் சித்தம் நாதா தருகிறேன் உம் கையிலே. என்னை தருகிறேன் தருகிறேன், கரத்தில் என்னை படைக்கிறேன் படைக்கிறேன். உம் பாதத்தில் என்னை தருகிறேன் தருகிறேன், உம் கரத்தில் என்னை படைக்கிறேன். எத்தனை பேர் உண்மையாக சொல்ல முடியும்? என்னுடைய வாழ்க்கையின் முழுமையும் அது உமக்குத்தான் ஆண்டவரே. என்னை தருகிறேன் நான் எனக்காக வாழ்ந்தது போதும், இந்த உலகத்திற்காக நான் வாழ்ந்தது போதும். படைக்கிறேன். நான் உமக்காகவே நான் வாழ என்னை ஒப்பு கொடுக்கிறேன். ஓ, என்னை தருகிறேன். உம் பாதத்தில் உருவாக்குமே, என்னை உருவாக்குமே உருவாக்குமே. கரங்களை தட்டி ஆண்டவரை மகிமைப்படுத்துவோமாக. ஹalleluya ஹalleluya ஹalleluya. என்னையே நாங்கள் தருகிறோம்.
ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆண்டவரே உமக்கு ஸ்தோத்திரம் செலுத்துகிறோம். ஆண்டவரே, ஜீவனை கொடுத்த இயேசுவுக்காக ஆமென், ஹல்லேலூயா. நாங்கள் எதையும் செய்ய நாங்கள் ஆயத்தமாய் இருக்கிறோம். எங்களையே நாங்கள் தருகிறோம், எங்களையே நாங்கள் படைக்கிறோம். எங்களை நீர் ஏற்றுக்கொள்ளும் ஆண்டவரே, எங்களை நீர் ஏற்றுக்கொள்ளும். ஆமென், ஆமென். ஆண்டவருடைய வார்த்தைக்கு நேராக நாம் கடந்து செல்வோமாக. லூக்கா எழுதின சுவிசேஷம் 5வது அதிகாரம், அதில் 10வது வசனத்தை ஒருவர் சத்தமாய் வாசியுங்கள். லூக்கா 5:10. ஆமென், ஆமென், ஹல்லேலூயா. மறுபடியுமாக லூக்கா 5வது அதிகாரம் எல்லாரும் சேர்ந்து வாசிப்போமா? லூக்கா 5வது அதிகாரம் 10வது வசனம். சீமோனுக்கு கூட்டாளிகளான செபதேயுவின் குமாரராகிய யாக்கோபும் யோவானும் அந்தபடியே பிரமித்தார்கள். அப்பொழுது இயேசு சீமோனை நோக்கி, பயப்படாதே, இது முதல் நீ மனுஷரை பிடிக்கிறவனாயிருப்பாய் என்றார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இந்த பிப்ரவரி மாதத்திலே கர்த்தர் நமக்கு தருகிற வார்த்தை, இது முதல், இந்த நாள் முதல் நீ மனுஷரை பிடிக்கிறவனாக இருப்பாய். பக்கத்தில் இருக்கிறவங்கள பார்த்து சொல்லுங்க, உங்களை ஆண்டவர் மனுஷரை பிடிக்கிறவர்களாக ஆண்டவர் மாற்றுவார். சொல்லிட்டீங்களா? ஹல்லேலூயா. ஒருவேளை இந்த வார்த்தை சிலருக்கு புதுசா தெரியலாம் அல்லது வித்தியாசமா தெரியலாம். வாக்குத்தத்தம்னா இதுவா அப்படின்னு. அப்படி உள்ளவங்களுக்கு இந்த வார்த்தையை நான் இப்படி சொல்ல விரும்புகிறேன், உங்களை ஆண்டவர் அநேகருக்கு ஆசீர்வாதமாக மாற்றுவார். அல்லேலூயா. இதுவரைக்கும் தனக்கும் தன்னுடைய குடும்பத்திற்கும் ஆசீர்வாதமாக இருந்த உங்களை ஆண்டவர் அநேகருக்கு ஆசீர்வாதமாக மாற்றுவார். ஆமென் சொல்லுவோமாக. ஆமென், ஹல்லேலூயா. எங்க பாஸ்டர், எனக்கே நான் ஆசீர்வாதமாக இல்லை, நான் எப்படி அநேகருக்கு ஆசீர்வாதமாக மாற முடியும் அப்படின்னு யோசிக்கிறீங்களா? அப்படி யோசிக்கிறவங்களை பார்த்து தான் ஆண்டவர் சொல்லுகிறார், உங்களை அநேகருக்கு ஆசீர்வாதமாக நான் மாற்றுவேன் என்று கர்த்தர் வாக்கு பண்ணுகிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. மீன் பிடித்து கொண்டிருந்ததான பேதுருவை மனுஷரை பிடிக்கிற ஒரு மனிதனாக கர்த்தர் மாற்றினார். ஆண்டவர் ஒரு மனிதனை சந்திப்பார், ஆனால் அவனுடைய வாழ்க்கை அற்புதமாக மாறிவிடும். பேதுருவை ஆண்டவர் சந்தித்தார், அவனுடைய சகோதரர்களை ஆண்டவர் சந்தித்தார். அவர்களுடைய வாழ்க்கையை கர்த்தர் அற்புதமான ஒரு வாழ்க்கையாக மாற்றினார். ஆமென், ஹல்லேலூயா. மனுஷரை பிடிக்கிறது என்பது அது ஆத்தும ஆதாயத்தை குறிக்கிறது. மனுஷரை பிடிக்கிறது என்பது எதை குறிக்கிறது? ஆத்தும ஆதாயத்தை குறிக்கிறது. இந்த மாதத்தில் இந்த வசனத்தின்படி நம் ஒவ்வொருவரையும் ஆண்டவர் நடத்துவாராக. ஆமென் சொல்லுவோமாக. ஆமென், ஹல்லேலூயா. நம்ம எல்லாரும் ஆத்தும ஆதாயம் செய்யணும், நற்செய்தியை அறிவிக்கணும், இருளில் இருக்கிறதான ஜனங்களை வெளிச்சத்துக்கு நேராக கொண்டு வரணும், அறியாமையில் இருக்கிற ஜனங்களை தேவனை பற்றியதான அறிவு அவர்களுக்கு உண்டாகும்படியாக அவர்களிடத்தில் தேவனுடைய வார்த்தையை அறிவிக்கணும். எப்படி ஆயினும் நீங்களும் நானும் அநேகரை கிறிஸ்துவுக்காக ஆதாயப்படுத்துவதற்கு, அநேகரை கிறிஸ்துவுக்குள் நீதிக்கு உட்படுத்துகிறவர்களாக ஆண்டவர் நம்மை மாற்றுவாராக. ஆமென் சொல்லுவோமாக. ஆமென், ஹல்லேலூயா. இந்த மாதத்தில் இந்த வார்த்தையை கிட்டத்தட்ட ஒரு வாரத்துக்கு முன்பதாகவே ஆண்டவர் என்னுடைய இருதயத்தில் வைத்தார். இந்த வசனத்தை சொல்லணும், இந்த வார்த்தையை சொல்லணும் அப்படின்னு சொல்லி ஆண்டவர் உங்களையும் என்னையும் இந்த பகுதியில் இருக்கிற நம்மை சுற்றிலும் இருக்கிறதான மனிதர்களை பிடிக்கிறவர்களாக மாற்றுவாராக. ஆமென், ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆத்துமாக்களை ஆதாயம் பண்ணுகிறவர்களாக, ஆத்துமாக்களை கிறிஸ்துவுக்குள் நீதிக்கு உட்படுத்துகிறவர்களாக ஆண்டவர் நம்மை மாற்றுவாராக. நீதிமொழிகளின் புஸ்தகம் 11வது அதிகாரம் அதில் 30வது வசனத்தில் இப்படி சொல்லப்பட்டிருக்கிறது, ஆத்துமாக்களை ஆதாயப்படுத்தி கொள்ளுகிறவன் ஞானமுள்ளவன் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அப்படியானால் ஆத்துமா ஆதாயம் செய்கிறவர்கள் யாரா? ஞானவான்கள். ஆமென் சொல்லுவோமாக. ஆமென், ஹல்லேலூயா, ஹல்லேலூயா.
உங்களையும் என்னையும் ஞானவான்களாக கர்த்தர் மாற்றுவாராக. ஆத்துமாக்களை ஆதாயம் செய்ய கர்த்தர் இந்த மாதத்தில் மாத்திரமல்ல, இனி வருகிற நாட்கள் முழுவதுமாக ஆண்டவர் நம்மை மாற்றுவாராக. ஒரு மாதம் முடிஞ்சிருச்சு, இன்னும் 11 மாதம்தான் இருக்கிறது. இந்த ஒரு வருடத்திற்குள் ஒரு ஆத்மாவையாவது, ஒரு நபரையாவது கிறிஸ்துவுக்குள் நடத்துவதற்கு ஆண்டவர் நமக்கு கிருபை தரணும். அல்லேலூயா. எத்தனை பேர் அப்படி எனக்கு இந்த ஒரு வருஷத்தை, இன்னும் 11 மாதம்தான் இருக்குது, ஒரு மாதத்தை நான் கழிச்சிட்டேன், இனி இந்த 11 மாதத்தில் நான் ஒரு நபரையாவது நான் அவருடைய சமூகத்துக்கு அழைத்து வருவேன், அவர்களை ரட்சிப்புக்குள் நான் நடத்துவேன், அவர்களை கிறிஸ்துவோடு கூட உடன்படிக்கை செய்ய வைப்பேன் அப்படின்னு எத்தனை பேர் ஒப்பு கொடுக்குறீங்க? கொஞ்சம்தான் அல்லேலூயா வருது. அல்லேலூயா. ஒரு gift கொடுக்க விரும்புகிறேன் இந்த வருஷ கடைசியில். இந்த வருஷத்தில் எத்தனை பேர் யார் அதிகமான நபர்களை கிறிஸ்துவுக்குள் கொண்டு வரீங்களோ, நடத்துகிறீங்களோ, அவங்களுக்கு ஒரு வெகுமதி கொடுக்கணும்னு நான் விரும்புகிறேன். கொடுக்கலாமா? இதை விட பெருசாக கொடுக்கணும். அதை எங்கே காணலை, அங்கே இருக்குது. அதை விட பெருசாக கொடுக்கணும். எனக்கு ஞாபகப்படுத்துங்க, வருஷ கடைசியில் அதை செய்வோம். சரியா? யார் அதிகமான, இப்போ அந்த பிரசங்க செய்தி வந்ததுனால திடீர்னு ஒரு எண்ணத்துக்கெல்லாமோ நம்ம gift கொடுக்குறோம். நம்ம பரலோகத்துக்கு போனால், பரலோக வாசலில் போய் நிற்கும் பொழுது ஆண்டவர் நமக்கு வெகுமதியை தருவார். எதன் அடிப்படையில் வெகுமதியை தருவார் அப்படின்னா, ஆத்துமாக்களை ஆதாயம் பண்ணி கொண்டு போய் நம்ம சேர்த்தோம் அப்படின்னா ஆண்டவர் நமக்கு வெகுமதி கொடுப்பதற்கு அவர் ஆயத்தமாக இருப்பார். அல்லேலூயா, அல்லேலூயா. இந்த கையில் ஒருத்தர், இந்த கையில் ஒருத்தர், நம்ம கூட எத்தனை பேரை நம்ம கூட்டிகிட்டு போனாலும் பரலோகம் கழிகூறும். ஆமேன் சொல்லுவோமாக. ஆமேன். அங்கே நம்ம வேற எதையுமே நம்ம கொண்டு போக முடியாது. யோபு சொன்னது போல, வெறுங்கையாய் நிர்வாணியாய் வந்தேன், நிர்வாணியாய் போகிறேன். நம்ம அங்கே ஒன்றையுமே நம்ம கொண்டு போக முடியாது. ஆனால் ஒன்றை கொண்டு போக முடியும், ஆத்துமாக்களை நாம் அழைத்து செல்ல முடியும். அல்லேலூயா, அல்லேலூயா. வேற ஏதாவது கொண்டு போக முடியுமா? நம்மளை அடக்கப்பெட்டியில் வைக்கும் போதே எல்லாத்தையும் கலட்டி உருவி விட்டுறாங்க. என்ன எண்ணத்தை உள்ள வேணா போடுவாங்க, நம்ம பயன்படுத்தின ட்ரெஸ்ஸை வேணா என்ன செய்வாங்க, உள்ளே போடுவாங்க. வேற எதை உள்ளே வைப்பாங்க? எதையுமே கொண்டு போக முடியாது. ஆனால் ஆத்துமாக்களை நாம் பரலோகத்தில் கொண்டு போய் சேர்க்க முடியும். அல்லேலூயா, அல்லேலூயா. இந்த மாதத்தில் அப்படி ஒரு தீர்மானம் எடுப்போமே, ஆண்டவருடைய சமூகத்தில். ஆண்டவரே, இன்னும் ஒரு 11 மாதங்கள் இருக்கிறது. இந்த 11 மாதத்துக்குள்ள ஒரு சவாலாக நம்ம எடுப்போமே, ஒரு சவாலாக எடுப்போம். பின்மாற்றம் அடைந்த ஆட்களை கிறிஸ்துவுக்குள் நடத்தணும். மேய்ப்பன் இல்லாத ஆடுகளை சரியான மந்தைக்குள் கொண்டு வரணும். ஆண்டவரை அறியாமல் இருளில் இருக்கிறதான ஜனங்களை வெளிச்சத்துக்குள் நடத்தணும். அல்லேலூயா, அல்லேலூயா. ஆண்டவர் நமக்கு கிருபை தருவாராக, கிருபை தருவாராக. எங்கெங்கெல்லாமோ கூட்டங்கள் போய் நிற்குது. ஆனால் சத்தியத்தை அறிந்து கொள்வதற்கு, சத்தியத்தை உணவாக்கி கொள்வதற்கு நீங்களும் நானும் முதல்ல நம்ம பிரயாசப்படணும். இன்னும் நம்ம கூட சேர்ந்து ஒரு கூட்ட ஜனங்களை சத்தியத்தை அறிகிற அறிவினால் நிரப்புவதற்கு ஆண்டவர் நம்மை பயன்படுத்துவாராக. ஆமீன் சொல்லுவோமாக. ஆமேன். கண்களை மூடி ஒப்பு கொடுப்போம். ஆமேன். இந்த மாதத்தில் இந்த வார்த்தையின்படியாக ஆண்டவர் ஒரு வார்த்தை சொல்லியிருக்கிறார். பேதுருவே, நான் உன்னை மனுஷரை பிடிக்கிறவனாக நான் மாற்றுவேன். பேதுருவே, நான் உன்னை மனுஷரை பிடிக்கிறவனாக மாற்றுவேன். இப்போ அதே வார்த்தை உங்களுக்கு நேராக, எனக்கு நேராக வருகிறது. நீங்கள் நானும் மனுஷரை பிடிக்கிறவர்களாக ஆமேன் கர்த்தர் இந்த நாட்களில் நம்மை மாற்றுவாராக. இது என்னுடைய பாரம் அல்ல, இது தேவனுடைய பாரம்.
இது என்னுடைய இருதயத்தின் வாஞ்சை அல்ல, இது தேவனுடைய இருதயத்தின் வாஞ்சை. ஹல்லேலூயா. அழிந்து கொண்டிருக்கிற ஆமென் ஆத்துமாக்களை குறித்ததான ஒரு பாரம் நமக்குள் வரட்டும். ஒவ்வொரு நாளும் நரகத்தை நோக்கி போய்கொண்டிருக்கிற எத்தனை ஜனங்கள் உண்டு. ஆமென். சுவிசேஷத்தை அறிவிக்க நாம் வெட்கப்பட வேண்டாம். கடந்த வாரத்தில் நாம் தியானித்தோம். மொர்தெகாய் எஸ்தரிடத்தில் சொல்லுகிறான், இந்த காலத்தில் நீ மௌனமா இருந்தால் யூதருக்கு ரட்சிப்பும் சகாயமும் வேறு ஒருவிடத்திலிருந்து வரும். ஹல்லேலூயா. ஆண்டவரே, உம்முடைய காரியமாக யார் போவார் என்ற சத்தம் வந்த பொழுது, ஆண்டவரே யாரையாகிலும் அனுப்பும் என்று முதல்ல சொன்னா, ஆண்டவரே என்னை அனுப்பும் ஆண்டவரே. ஏசாயா ஹல்லேலூயா. ஆண்டவரே நாங்கள் வருகிறோம் ஆண்டவரே, உம்முடைய காரியமாக நாங்கள் வருகிறோம். அழிந்து போகிற ஆத்துமாக்களை மீட்பதற்கு கர்த்தாவே எங்களுக்கு கிருபை தார். இந்த வருஷத்துல நாங்க ஒரு தீர்மானம் எடுக்கிறோம், ஒரு நபரையாவது உம்முடைய நீதிக்குட்படுத்துகிற ஒரு பாத்திரமாக என்னை மாற்றும் ஆண்டவரே, என்னை மாற்றும் ஆண்டவரே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. விளைந்த பலனை அறுப்பாரில்லை, விளைவின் நற்பலன் வாடிடுதே. அறுவடை மிகுதி ஆளோ இல்லை, அந்தோ மனிதர் அழிகின்றாரே. அறுவடை அந்தோ மனிதர் அழிகின்றாரே. ஆத்துமரட்சண்யம் அடையாதவர் ஆயிரம் ஆயிரம் அழிகின்றாரே. ஆத்துமரட்சண்யம் அடையாதவர் ஆயிரம் ஆயிரம். கண்களை மூடி ஜெபத்தோடு கூட, தீரப்பின் வாசலில் நீர்ப்பவன் யார்? தினமும் அவர் குரல் கேட்கலையோ? பின் வாசலில் நீர்ப்பவன் யார்? தினமும் அவர் குரல் கேட்கலையோ? விளைந்த பலனை அறுப்பாரில்லை, விளைவின் நற்பலன் வாடிடுதே. அறுவடை மிகுதி ஆளோ இல்லை, அந்தோ மனிதர் அழிகின்றாரே. அறுவடை மிகுதி ஆளோ இல்லை, அந்தோ மனிதர் அழிகின்றாரே. ஹல்லேலூயா. ஆண்டவர் நம்மை ஆமென் அவருடைய பணியிலே நம்மை இணைத்துக் கொள்வாராக. நம்மை மனுஷரை பிடிக்கிறவர்களாக மாற்றுவாராக. ஆமென் சொல்லுவோமாக. ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆண்டவருடைய நாமம் மகிமைப்படுவதாக. லூக்கா 5வது அதிகாரத்துக்கு நேராக நாம் வருவோமாக. சில வார்த்தைகளை சொல்லி ஆமென் இந்த முதல் வாரத்திலையும் உங்களை ஆசீர்வதிக்க விரும்புகிறேன் ஆண்டவருடைய நாமத்தினாலே. லூக்கா 5வது அதிகாரம், அதில் 1 to 9 வசனம் வரைக்கும் எல்லாரும் சேர்ந்து சத்தமாய் வேகமாக நம்ம வாசிச்சிருவோமா? லூக்கா 5 1 to 9 வரைக்கும். பின்பு அவர் கெனசரேத்து கடலருகே நின்றபோது திரளான ஜனங்கள் தேவ வசனத்தை கேட்கும்படி அவரிடத்தில் நெருங்கினார்கள். அப்பொழுது கடற்கரையில் நின்ற 2 படவுகளை கண்டார். மீன் பிடிக்கிறவர்கள் அவைகளை விட்டு இறங்கி வலைகளை அலசி கொண்டிருந்தார்கள். அப்பொழுது அந்த படவுகளில் ஒன்றில் ஏறினார். அது சீமோனுடையதாயிருந்தது. அதை கரையிலிருந்து சற்றே தள்ளும்படி அவனை கேட்டுக்கொண்டு அந்த படவில் உட்கார்ந்து ஜனங்களுக்கு போதகம் பண்ணினார். அவர் போதகம் பண்ணி முடித்த பின்பு சீமோனை நோக்கி, ஆழத்திலே தள்ளி கொண்டு போய் மீன் பிடிக்கும்படி உங்கள் வலைகளை போடுங்கள் என்றார். அதற்கு சீமோன், ஐயரே, முழுவதும் நாங்கள் பிரயாசப்பட்டும் ஒன்றும் அகப்படவில்லை, ஆகிலும் உம்முடைய வார்த்தையின்படியே வலையை போடுகிறேன் என்றான். அந்தபடியே அவர்கள் செய்து தங்கள் வலை கிழிந்து போகத்தக்கதாக மிகுதியான மீன்களை பிடித்தார்கள். அப்பொழுது மற்ற படவில் இருந்த கூட்டாளிகள் வந்து
தங்களுக்கு உதவி செய்யும்படிக்கு சைகை காட்டினார்கள். அவர்கள் வந்து 2 படகுகளும் அமிழத்தக்கதாக நிரப்பினார்கள். சீமோன் பேதுரு அதை கண்டு இயேசுவின் பாதத்தில் விழுந்து, ஆண்டவரே, நான் பாவியான மனுஷன், நீர் என்னை விட்டு போக வேண்டும் என்றான். அவர்கள் திரளான மீன்களை பிடித்தது நிமித்தம் அப்படி சொன்னான். சீமோனுக்கு கூட்டாளிகளான செபதேவின் குமாரராகிய யாக்கோபும் யோவானும் அந்தப்படியே பிரமித்தார்கள். அப்பொழுது இயேசு சீமோனை நோக்கி, பயப்படாதே, இது முதல் நீ மனுஷரை பிடிக்கிறவனாய் இருப்பாய் என்றார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஒரு 3 காரியத்தை சொல்ல நான் விரும்புகிறேன். 1, தோல்வியை மாற்றினார். பேதுருவினுடைய தோல்வியை கர்த்தர் மாற்றினார். ஹல்லேலூயா. 5வது வசனத்திலே நாம் வாசித்தோம். பேதுருவினுடைய ஸ்டேட்மெண்ட் இப்படி இருக்கிறது: ராம் முழுவதும் நாங்கள் பிரயாசப்பட்டும் ஒன்றும் அகப்படவில்லை. ஆண்டவர் இயேசு கிறிஸ்து பேதுருவினுடைய படகிலே ஏறினார். பிரசங்கம் பண்ணி முடித்த பின்பதாக படவை உள்ளே தள்ளி ஆழத்திலே வலையை போடுங்கள் என்று ஆண்டவர் சொன்னார். அதற்கு சீமோன், ஐயரே, நாங்கள் ராம் முழுவதும் பிரயாசப்பட்டும் ஒன்றும் அகப்படவில்லை என்று பேதுரு கலக்கத்தோடு கூட சொன்ன வார்த்தையை நாம் வாசிக்கிறோம். அல்லேலூயா. ஒரு மீன் கூட இல்லாமல், பாஸ்டர் அம்மாவுடைய அப்பா அங்க இருக்கிறாங்க. அவங்க சின்ன வயசுலேருந்து கடல் தொழில். அவங்கள்ட்ட கடந்த நாட்களில் ஒரு கேள்வியை கேட்டோம் பாருங்க, எனக்கே அதிர்ச்சி ஆகிப்போச்சு. உங்களுக்கு நீச்சல் தெரியுமா அப்படின்னு ஒரு கேள்வியை ஸ்டெஃபன்கிட்ட பேசிகிட்டு இருக்கும்போது அவங்கள பார்த்து ஒரு கேள்வி, இப்படி ஒரு கேள்வியை கேட்டுட்டா, உங்களுக்கு நீச்சல் தெரியுமா அப்படின்னு. கடல்லையே பிறந்து கடல்லையே வளர்ந்து, இப்போ தானே மிஷினில் போட்லாம் வந்திருக்குது. அப்போல்லாம் மரத்தில் உள்ள தள்ளி. இப்போ உங்ககிட்ட ஒரு கேள்வி கேட்குறேன். உங்களுடைய அனுபவத்தில், உங்களுடைய எக்ஸ்பீரியன்ஸில் மீன் பிடிக்க போயிட்டு ஒரு சின்ன மீன் கூட இல்லாமல் வெறும் வலையை வெளியில் கொண்டு வந்த அனுபவங்கள் ஏதாவது இருக்குதா? கொஞ்சமாவது இருந்திருக்கும். வீட்டுக்கு சாப்பாட்டுக்கு கறிக்கு கொண்டு வர்றதுக்காவது கொஞ்சம் மீன் இருந்திருக்கும். பேதுருங்க சொல்றாரு, ஒரு மீன் கூட இப்படி ஒன்று நடந்திருக்குமா? இப்படி ஒரு பேதுரு அவன் வாழ்க்கையில் இப்படி ஒரு சம்பவத்தை அவன் பார்த்துருக்கவே வாய்ப்பில்லை. பேதுருவும் அப்படித்தான், கடல்லையே பிறந்து கடல்லையே வளர்ந்து கடல்லையே ஊறிப்போன நபர் இந்த பேதுரு. அவர் சொல்றார், ஐயரே, நாங்கள் ராம் முழுவதும் பிரயாசப்பட்டோம், ஒன்று கூட என்ன செய்யலை, அகப்படலை. ஒரு மீன் கூட அகப்படலை. ஒருவேளை அன்னைக்கு ஒருவேளை இல்லை அப்படின்னு சொன்னா சரி, இன்னைக்கு சூழ்நிலை சரியில்லை, இன்னைக்கு காற்றும் கடல் அலையும் அது வித்தியாசமாக இருந்திருக்குது, இன்னைக்கு வாய்ப்பு இல்லாமல் போச்சு, நாளைக்கு பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லி இருந்திருக்க கூடும். இந்த வார்த்தை எப்படி சொல்றார் அப்படின்னா, கொஞ்ச நாளாகவே தொழில் சரிவர இல்லாமல் இருந்திருக்க கூடும். பாடு என்ன அப்படி தானே? பாடுன்னா நம்ம படுற பாடு இல்லை, தொழில் கொஞ்ச நாளாவே சரியில்லாம இருந்திருக்கலாம். கன்னியாகுமரிலையும் அப்படித்தான் இருக்குது, தொழில் சரியா இல்லாம இருக்கிறது. ஆனால் கொஞ்சமாவது மீனை பிடிச்சிட்டு வந்த நாட்கள் உண்டு. ஆனா இப்போ ஒரு மீன் கூட என்ன செய்யல, அகப்படவில்லை. தோல்வி. ராம் முழுவதும் பிரயாசப்பட்டும் ஒன்றும் அகப்படவில்லை. பேதுருனுடைய அனுபவம் தோற்று போனது. பேதுருனுடைய யுக்தி தோற்று போனது. பேதுருனுடைய பிரயாசங்களுக்கு பலன் இல்லை. அவன் பிரயாசப்பட்டு கூட்டாளிகள் எல்லாம் கூட்டிட்டு போயிருப்பான், கூட வேலை செய்யற ஆட்கள் எல்லாம் கூட்டாளிகள்னு சொல்லப்பட்டிருக்குது.
கூட வேலை செய்கிற ஆட்கள் எல்லாம் அழைச்சிட்டு போயிருப்பார். அவங்களுக்கு சம்பளம் கொடுக்கணும். அட்லீஸ்ட் அன்னைக்கு வீட்டில் கறி வைக்கிறதுக்கு, குழம்பு வைக்கிறதுக்கு மீனாவது என்ன செய்யணும், கொடுக்கணும். அவங்களுக்கும் என்ன பதில் சொல்கிறதுன்னு தெரியலை. வெளியில் வந்து வாழ்க்கையில் தோற்று போன நிலைமையில் என்ன நான் நினைக்கிறேன், இதே போல் ஒரு நாளும் பேதுரு தன்னுடைய வாழ்க்கையில் பார்த்திருப்பதற்கு வாய்ப்பே கிடையாது. முழுவதும் பிரயாசப்பட்டும் ஒன்றும் அகப்படவில்லை. அவனுடைய ஞானம் அங்கே செயல்படவில்லை. அவனுடைய திறமை, அவனுடைய யுக்தி, அவனுடைய அனுபவம் அங்கே ஒன்றும் செயல்படவில்லை. ஆனால் ஆண்டவர் இயேசு அவனுடைய தோல்வியை மாற்றும்படிக்காகவே அவனுடைய படகில ஏறினார். அல்லேலூயா, அல்லேலூயா, ஆமென். நம்முடைய தோல்விகளை மாற்றுவதற்காகத்தான் இயேசு வந்திருக்கிறார். ஆமென் சொல்லுவோமாக. ஆமென், ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஆமென். பேதுருடைய தோல்வியை மாற்றுவதற்காகத்தான் அன்றைக்கு பேதுருடைய படகை ஆண்டவர் செலக்ட் பண்ணி, எத்தனையோ படகு இருந்திருக்கும், எத்தனையோ பேர் அந்த இடத்துல கூடி வந்திருப்பாங்க. ஆனால் ஸ்பெசிபிக்காக பேதுருடைய படகை தெரிந்தெடுத்து பேதுருடைய படகுல ஏறினார். அப்படின்னா பேதுருடைய தோல்வி நிலையை மாற்றுவதற்காகத்தான். இன்றைக்கு இந்த காலை நேரத்தில் எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க, என்னுடைய தோல்வியை மாற்றுவதற்காகத்தான் இயேசு என் வாழ்க்கையில வந்திருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஒருவேளை சில நேரத்தில் நம்ம இப்படித்தானே நம்ம நடந்திருப்போம். சில நேரத்தில் நம்முடைய அனுபவத்தை நம்ம பயன்படுத்தி இருப்போம். நமக்கு இருக்கிற தெரிஞ்சதெல்லாம் நம்ம பயன்படுத்தி இருப்போம். என்னெல்லாம் எனக்கு தெரியுமோ அதெல்லாத்தையும் நம்ம பயன்படுத்தி இருப்போம். ஆனால் அது ஒன்றும் சில நேரத்தில் நமக்கு கை கொடுக்காமல் போன நாட்கள் எல்லாம் உண்டு. இந்த பேதனுடைய வாழ்க்கையில எதுவுமே கை கொடுக்கல. வாழ்க்கையில தோற்று போன நிலைமையில, தொழில்ல, கடல் தொழில்ல தோற்று போய் நின்ற. ஏன்னா வந்து கேள்வி கேட்கிறவர் யாரு? கேள்வி கேட்கிறவர் யாரு? அவர் என்ன என்ன வேலை அவருக்கு தெரியும்? அதாவது மனுஷகுமாரனாக, மனிதனாக அவருக்கு என்ன வேலை தெரியும்? தச்சு வேலை, மர வேலை தான் அவருக்கு தெரியும். ஆனா இங்க எல்லாத்துலயும் தேறின ஒருத்தர் இருக்கிறாரு. கடல் தொழிலை பத்தி அவருக்கு அப்பதான் அறிமுகம் ஆகுறாங்க. இயேசு கிறிஸ்து பேதுருவை சந்திக்கிறார். அதுக்கு முந்தின அதிகாரத்தில் சொல்லப்பட்டிருக்குது, பேதுருடைய வீட்டுக்கு போய் பேதுருடைய மாமியை இயேசு என்ன செய்யறாரு? சுகப்படுத்துகிறார். ஏதோ ஜஸ்ட் கொஞ்சம் இயேசுவை குறித்து இந்த பேதுரு கேள்விப்பட்டிருக்கிறார், அறிந்திருக்கிறார், அவ்வளவுதான். இப்பதான் ஒரு அறிமுகம், நெருக்கமான ஒரு அறிமுகம் வருகிறது. அப்படி இருக்கும் பொழுது இவர் யார்? நிறைய பேர் சொல்றாங்க, இவர் தச்சனுடைய குமாரன் அல்லவா, இவர் யோசேப்பினுடைய மகன் அல்லவா, அப்படிலாம் நிறைய பேர் சொல்றாங்க. கேட்டிருப்பார். இந்த பேதுரு இயேசுவை அறிந்த விதங்கள் ஒரு பக்கம் இருந்தாலும், இவன் ஒருவேளை நினைச்சிருக்கலாம், நம்மளா இருந்தா நினைச்சிருப்போம், நான் இதுலயே பிறந்து இதுலயே வளர்ந்து இதுலயே நான் இருக்கிறேன். அவர் என்ன சொல்றாரு? படவை உள்ள தள்ளி கொண்டு போய் ஆழத்துல, இவர் எனக்கு ஆலோசனை சொல்றாரோ, இவர் எனக்கு யோசனை சொல்றாரோ? தேவனுடைய யோசனைகள், தேவனுடைய ஆலோசனைகள் அது நம்முடைய எண்ணங்களுக்கும் நம்முடைய புத்திக்கும் அப்பாற்பட்டது. ஆமென், ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. சில விஷயங்கள் மேட்ச் பண்ண முடியாது. ஆனால் ஆண்டவருடைய வார்த்தை, ஆண்டவருடைய ஞானம் அது அளவிட முடியாதது, அளவிட முடியாதது. ஆமென் சொல்லுவோமாக. ஒரு சின்ன மூளையை வச்சுட்டு நம்ம இவ்வளவு தூரம் யோசிப்போம்னா அவர் சர்வ ஞானி. அல்லேலூயா. விஞ்ஞானிகள், பெரிய பெரிய கண்டுபிடிப்புகள் எல்லாம் கண்டுபிடித்த விஞ்ஞானிகள் மூளையில 100% 5% தான் மூளையை யூஸ் பண்ணியிருக்கிறாங்களாம். யாரு? பெரிய பெரிய கண்டுபிடிப்புகள் எல்லாம் கண்டுபிடித்த விஞ்ஞானிகள் மூளையில 100% எத்தனை சதவீதம்? 5% தான் அவங்க யூஸ் பண்ணியிருக்கிறாங்களாம். நம்ம யூஸ் பண்ணியிருந்தா தான் எங்கேயோ வந்திருப்போமே. என்ன நம்முடைய ஞானம் எல்லாம் ஒன்றுமே கிடையாது. பாட்டு நம்ம பாடினோமே, ஞானிகள் மத்தியில் பைத்தியம் என்னை நீர் அழைத்தீர், அது அதிசயம். அல்லேலூயா,
அல்லேலூயா. வெளியில நிறைய பேர் ஞானத்தை பேசிட்டு இருக்கிறவங்க இருக்கிறாங்க. வெளியில நிறைய பேர் அவங்களுடைய அனுபவத்தை பேசிட்டு இருக்கிறவங்க இருக்கிறாங்க. ஆனால் நீங்களும் நானும் அனுபவத்தையோ ஞானத்தையோ புத்தியையோ திறமையோ ஆமென் பேசுவதற்காக இங்க வரல. தேவனுடைய ஞானம் எப்படிப்பட்டது, அவருடைய ஞானம் என்னுடைய வாழ்க்கையில் எவ்விதமாக செயல்படுகிறது என்பதை அறிந்து விசுவாசித்து அவரிடத்திலிருந்து அற்புதத்தை பெற்றுக்கொள்ளும்படியாக வந்திருக்கிற கூட்டம். அல்லேலூயா, அல்லேலூயா. அவர் சர்வஞானி. நம்முடைய இயலாமையில் அவர் உதவி செய்கிறவர். அல்லேலூயா, ஹல்லேலூயா. ஒரு பாட்டு உண்டல்ல, என் இயலாமையில் நீர் செயல்படுவி, உம் கரம் என்னை விலகாதிருக்கும். என் இயலாமையில் நீர் செயல்படுவி, உம் கரம் என்னை விலகாதிருக்கும். மலைகளை பெயர்ப்பீரென்றார், உமக்கு எம்மாத்திரம். மரித்தோரை எழ செய்வீரென்றார், என் நோய்கள் உமக்கு எம்மாத்திரம். கிரகிக்க முடியா காரியம் செய்வீர், சர்வஞானியே உம்மை. எல்லாரும் சொல்லுவோம், நாங்கள் கிரகிக்க முடியாத அதிசயங்களை செய்கிற சர்வஞானியே, சர்வஞானியே உம்மை ஆராதிப்பே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நான் நினைக்கிறேன் எல்லாமே இழந்து போகல அப்படின்னு சொன்னா, இந்த பேதனுடைய வாழ்க்கையில தோல்வி என்பது வரல அப்படின்னு சொன்னா, அன்னைக்கு இயேசுவை சந்திப்பதற்கும் அல்லது இயேசு இவனை சந்திப்பதற்கும் வாய்ப்பு இருந்திருக்காதுன்னு நான் நினைக்கிறேன். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? அல்லேலூயா. அன்னைக்கு மட்டும் இந்த பேதுரு தோல்வி நிலையை சந்திச்சு வெளியில வந்து சோர்ந்து போய் வெறுமன வளைய அலசிட்டு இல்லாமல் இருந்திருந்தால் ஆண்டவர் தேவை உள்ள வேற யாரையாவது ஆண்டவர் சந்திக்க போயிருப்பார். அப்படியானால் தோல்வி என்பது, நஷ்டம் என்பது, கடந்த காலத்தில் நமக்கு நேரிட்ட தோல்வியோ சில நஷ்டங்களோ சில இழப்புகளோ அது நம்முடைய வாழ்க்கையில் நன்மைக்கு ஏதுவானது என்பதை நான் விசுவாசித்து இந்த இடத்திலிருந்து அறிக்கை இடுகிறேன். அல்லேலூயா, அல்லேலூயா. மாமா அவங்க முன்னாடி வந்து சொல்லும்போது முதல்ல இந்த வார்த்தை, இந்த வசனத்தை தான் சொன்னாங்க. அன்றியும் அவருடைய தீர்மானத்தின்படி அழைக்கப்பட்டவர்களாய் அவரிடத்தில் அன்பு கூறுகிறவர்களுக்கு சகலமும் நன்மைக்கு எதுவாக நடக்கிறது என்று அறிந்திருக்கிறோம். அல்லேலூயா. பத்திரிக்கை அடிக்கும்போது பத்திரிக்கைக்கு உரியவள்கிட்ட போய் கேட்டோம் என்ன வசனம் போடணும் அப்படின்னு. அவ எடுத்த உடனே ஒரு வார்த்தை சொன்னார், ரோமர் 8:28, அன்றியும் அவருடைய தீர்மானத்தின்படி அழைக்கப்பட்டவர்களாய் அவரிடத்தில் அன்பு கூறுகிறவர்களுக்கு சகலமும் நன்மைக்கு ஏதுவாக நடக்கிறது என்று நாங்கள் அறிந்திருக்கிறோம். அல்லேலூயா, அல்லேலூயா. எது நடந்தாலும் அது என் வாழ்க்கையில் சகலமும் நன்மைக்கு ஏதுவானது. இந்த அறிவு, இந்த ஞானம் எத்தனை பேருக்கு இருக்கிறது? ஆமென், ஹல்லேலூயா. சில நேரத்தில் நம்ம ஒரு விரக்தியின் உச்சக்கட்டத்துக்கு போயிடுறோம். ஏன் என் வாழ்க்கையில் கடவுள் ஏன் செயல்படலை, ஏன் இது இப்படி நடக்குது அப்படின்னு. இந்த பேதுரு தோல்வி நிலையை சந்திக்கலைன்னா அன்னைக்கு அந்த அற்புதத்தை பார்த்துருக்க வாய்ப்பு இருக்காதுன்னு நான் நினைக்கிறேன். பேதுரு தோல்வியில் இருந்ததுனால் தேவனுடைய மகத்துவமான அற்புதங்களை காண முடிந்தது. அல்லேலூயா. அப்படின்னா கண்ணை மூடி கையை உயர்த்தி, எதுக்கு கண்ணை மூட சொல்கிறேன்னா அப்போதான் நமக்குள்ள ஒரு ஒன்னஸ் வரும். அங்கங்கே நம்ம பார்த்துட்டு இருந்தோம்னா சில நேரத்தில் நம்ம டிஸ்டர்பன்ஸ் ஆகுவோம். கண்களை மூடி கையை உயர்த்தி, என் வாழ்க்கையில் நேரிட பண்ணின சில இழப்புகள், சில தோல்விகள், சில குறைவுகள், சில நஷ்டங்கள், அது எல்லாமே என்னுடைய வாழ்க்கையில நன்மைக்கு ஏதுவானது. அப்படி இருந்ததுனால தான் அவர் என்னை சந்திக்க வந்தார். அப்படி இருந்ததுனால தான் நான் ஆண்டவரை உறுதியாய் பற்றி கொண்டேன். அப்படி இருந்ததுனால தான் ஆமென் இப்பொழுது அது நன்மைக்கு ஏதுவாக மாறி இருக்கிறது. ஜெபம் பண்றீங்களா? ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா.
வாயை திறந்து ஜெபம் பண்ணுங்க. ஆண்டவரே, என் வாழ்க்கையில் நடக்கிறது எல்லாம் நன்மைக்கு ஏதுவானது, நன்மைக்கு ஏதுவானது. ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம் ஆண்டவரே, ஸ்தோத்திரம் ஆண்டவரே. பேதுரு தோல்வியின் உச்ச நிலைமைக்கு போயிட்டார். இதுக்கப்புறம் ஒண்ணுமே இல்லை. ஆனால் கர்த்தர் பேதுருவை சந்தித்தார். தோல்வியின் ஆழங்களில் மூழ்கி போனவன் நான், வாழ்ந்திடும் நோக்கம் தன்னை இழந்து போனவன் நான். தோல்வியின் ஆழங்களில் மூழ்கி போனவன் நான், வாழ்ந்திடும் நோக்கம் தன்னை இழந்து போனவன் நான். அற்பமான என்னை அற்புதமாய் மாற்றி அற்புதங்கள் செய்ய வைத்தவரே, எனக்கா இத்தனை கிருபை, என் மேல் அளவற்ற கிருபை. சொல்லுங்க, எனக்கா, எனக்கா இத்தனை கிருபை, என் மேல் அளவற்ற கிருபை. எத்தனை பேர் தகுதியாக இருந்தும் என்னை மட்டும் கிருபை என்று தேடி வந்ததே, என்னை விட எத்தனை பேர் நல்லவனாக இருந்தும் என்னை மட்டும் கிருபை என்று உயர்த்தி வைத்ததே. உங்க கிருபை என்னை வாழ வைத்தது, உங்க கிருபை என்னை தூக்கி சுமக்குதே, உங்க கிருபை என்னை வாழ வைத்ததே, உங்க கிருபை என்னை பாட வைத்ததே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எத்தனையோ பேர் என்னை விடையும் தகுதி உள்ளவங்க இருக்கிறாங்க, எத்தனையோ பேர் என்னை விடவும் நல்லவங்க இருக்கிறாங்க, எத்தனையோ பேர் என்னை விடவும் திறமை உள்ளவங்க இருக்கிறாங்க. ஆனால் அவர்களுக்கு மத்தியிலையும் ஆண்டவர் என்னை தேடி வந்து அவருக்காகவே, அவருடைய நாமத்திற்காகவே என்னை அழைத்திருக்கிறார், முன் குறித்திருக்கிறார்னா அதை விட மேன்மையானது வேற ஒன்றுமே இல்லை. சர்வத்தையும் படைத்து உண்டாக்கினதான சர்வ வல்லமை உள்ள தேவன் என்னை முன் குறித்திருக்கிறார், என்னை அழைத்திருக்கிறார். என்னுடைய தோல்வி நிலையை அவர் மாற்றவே அவர் எனக்குள் வந்திருக்கிறார். ஆமென், ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கர்த்தர் உங்களுடைய தோல்விகளை ஜெயமாக மாற்றுவார். ஆமென் சொல்லுவோமாக. ஆமென், ஹல்லேலூயா. இரண்டாவது, குறைவுகளை கர்த்தர் மாற்றினார். எம்டியான படகுதான், காலியான படகுதான். நான் இந்த வேத பகுதியிலிருந்து ஒரு செய்தியை ஆயத்தம் பண்ணிக்கிட்டே இருந்தேன். 3 மணி ஆயிடுச்சு நைட்டு. அப்புறம் அந்த வசனத்தை பிரசங்கம் பண்ணுறதுக்கும் அந்த வார்த்தைகளை சொல்கிறதுக்கும் நான் ஆவியில் நான் ஏவப்படலை. இல்லையே, இது நாளைய தினத்தில் சொல்லக்கூடிய வார்த்தைகளாக எனக்கு தெரியலையே. இருதயத்தில் ஒரு பாரம் அழுத்தி கொண்டே இருந்தது. அதுக்கப்புறம்தான் இந்த வார்த்தைகளை சொல்லுவதற்கு ஆவினால் நான் ஏவப்பட்டேன். அல்லேலூயா, அல்லேலூயா. இந்த பேதுருனுடைய படகு எம்டியாக இருந்துச்சு, காலியாக இருந்தது. எம்டியாக இருந்ததான இந்த படவை இயேசு வந்ததினால் அதை நிரப்பினார். அல்லேலூயா. அந்த படகு நிரம்பிடுச்சு. ஒரு படகு மட்டும் இல்லை, பக்கத்தில் இருக்கிறதான படகுகளை கொண்டு வந்து வலை கிழியத்தக்கதான மீன்களை, திரளான மீன்களை பிடித்தார்கள். 2 படகு நிறைய மீன்களால் நிரப்பப்பட்டது என்று நாம் இந்த வேத பகுதியில் நாம் வாசிக்கிறோம். ஆண்டவர் நம்முடைய குறைவுகளை மாற்றுவார். அல்லேலூயா, அல்லேலூயா. இந்த பேதுரு சொல்றாரு, நாங்கள் பிரயாசப்பட்டோம், ஒண்ணுமே கிடைக்கல. ஆகிலும், அந்த வார்த்தையை நம்ம அண்டர்லைன் பண்ணிக்கிறோம். ஆகிலும், ஆனாலும் உம்முடைய வார்த்தையின்படியே நான் வலையை போடுகிறேன். அல்லேலூயா. இந்த பேதுரு, என்னுடைய காரியம் அல்ல, என்னுடைய ஞானம் அல்ல, ஆனாலும் உம்முடைய வார்த்தையின்படியே நான் வலையை போடுகிறேன் என்று விசுவாசித்து செயல்பட்டதுனாலே அன்றைக்கு அந்த பேதுனுடைய படகு நிரம்பிருச்சு. அல்லேலூயா. இவங்க ராத்திரி முழுவதும் போய் வேலை செஞ்சுட்டு வந்திருக்கிறாங்க.
ஆண்டவர் எப்போ சொல்றாரு இந்த வார்த்தையை சொல்றாரு? நீங்க போய் ஆழத்துல தள்ளி கொண்டு போய் வலைய போடுங்கன்னு எப்போ சொல்றாரு? பகல்ல தான் சொல்றாரு. பொதுவாக மீன் பிடிக்கிறதுக்கு சரியான ஒரு நேரம் ராத்திரி நேரம், அப்படித்தானே? பகல் நேரத்தில் ரொம்ப வெளிச்சம் இருக்கும், மீன்கள் எல்லாம் அது வேற ஒரு இடத்துக்கு போயிடும். அதுவும் அந்த கெனசரேத்து கடல், அதுதான் கலிலேயா கடல். அந்த கலிலேயா கடலை குறித்து பார்க்கும் பொழுது அந்த கலிலேயா கடல் ரொம்ப தெளிவாக இருக்குமா. கீழே என்ன இருந்தாலும் ரொம்ப தெளிவாக இருக்கக்கூடிய ஒரு கடல். அது பேர் தான் கடல். அது ஒரு பெரிய ஏரி, ஒரு பெரிய ஏரி. அது நம்ம இப்போ கன்னியாகுமரியில் பார்க்குறதான ஒரு பெரிய இந்திய பெருங்கடல், அரபிக்கடல் அது கிடையாது. அந்த கெனசரேத்து கடல் என்று சொல்லப்படுகிறதான அந்த கடல், அதனுடைய நீளம் 21 கிலோமீட்டர்னு சொல்கிறாங்க. இன்றைக்கும் இருக்குது இஸ்ரேல் தேசத்தில். நீளம் 21 கிலோமீட்டர்னு சொல்கிறாங்க, அகலம் 11 கிலோமீட்டர்னு சொல்கிறாங்க, ஆழம் அதை குறித்து வச்சுருந்தேன்னே, அதனுடைய அதிகபட்ச ஆழம் 50 மீட்டர் வரைக்கும் இருக்கிறது என்று சொல்கிறாங்க. இதுதான் உண்மையும் கூட. இது ஒரு பிரம்மாண்டமான ஏரி. பகல் நேரத்தில் போனால் மீன் கிடைக்காதுன்னு நல்லா தெரியும். ஆனால் இந்த பேதுரு, உம்முடைய வார்த்தையின்படியே நான் வலையை போடுகிறேன் என்று அங்கே பகல் நேரத்தில் போய் போட்ட உடனே வலைகள் கிளியத்தக்கதான மீன்கள், அவன் படவு நிரம்பத்தக்கதாக கர்த்தர் அற்புதங்களை செய்தார். ஆமேன் சொல்லுவோமாக. ஆமேன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இன்றைக்கும் நம்முடைய வாழ்க்கையை, எம்டி நிலைமையை கர்த்தர் மாற்றுவதற்கு அவர் விரும்புகிறார். கையை உயர்த்தி கண்களை மூடி, ஆண்டவரே என்னுடைய வாழ்க்கையின் எம்டி நிலையை, ஆமென், வெறுமையை மாற்றுவதற்கு என் படகுல ஏறி வாங்க ஆண்டவரே, என் வாழ்க்கையில் நீங்கள் வாங்க ஆண்டவரே. நீங்கள் வந்துட்டா எல்லா வெறுமைகள் எல்லாம் மாறும். எந்தெந்த பகுதிகள் எல்லாம் வெறுமைகள் இருக்கிறதோ, எந்தெந்த பகுதிகளிலெல்லாம் எம்டினஸ் இருக்குதோ, அது எல்லாவற்றையும் மாற்றுவதற்கு கர்த்தர் வல்லமையுள்ளவராக இருக்கிறார். இந்த மாதத்தின் இந்த ஆமென் துவக்கத்தில் ஆண்டவர் ஒரு வார்த்தையை தருகிறார். உங்களுடைய குறைவுகளை நிறைவாக்குகிற கர்த்தர் இந்த காலை நேரத்தில் நம் நடுவிலே உலாவிக் கொண்டிருக்கிறார், அசைவாடி கொண்டிருக்கிறார். எல்லாரும் ஒரு வார்த்தை சொல்லி ஜெபம் பண்ணுங்க. ஆண்டவரே எங்களுடைய குறைவுகளை ஆண்டவரே நிறைவாக்கும்படியாக நீர் வாரும் ஆண்டவரே. ஹல்லேலூயா. நிறைவே நீர் வாருமே, நிறைவே நீர் வேண்டுமே ஆவியானவரே. நிறைவே நீர் வாருமே, நிறைவே நீர் போதுமே, நிறைவே நீர் வேண்டுமே ஆவியானவரே. என்னுடைய பிசினஸ்ல, என் குடும்ப வாழ்க்கையில, என்னுடைய தனிப்பட்ட நிலைமையில, ஆவிக்குரிய நிலைமையில இருக்கிற எல்லா எம்டினஸ் மாறுவதாக. ஆமென். இப்பொழுது உம்முடைய வசனத்தை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொருவருடைய வாழ்க்கையில் இருக்கிற குறைவுகளை இயேசுவின் நாமத்தில் நிறைவாக்கும்படியாக பரிசுத்த ஆவியானவர் ஆண்டவரே அவருடைய குறைவுகளை நிறைவாக்குவீராக, நிறைவாக்குவீராக. ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம் ஆண்டவரே. இந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கிற தேவஜனமே, விசுவாசத்தோடு கூட அவருடைய வார்த்தையின்படி செயல்படுங்கள். கர்த்தர் உங்களுடைய குறைவுகளை நிறைவாக்குவாராக. ஆமென். ஹல்லேலூயா. எதை குறித்து சந்தேகப்பட வேண்டாம், எதை குறித்து யோசிக்க வேண்டாம். ஆமென். ஆண்டவருடைய வார்த்தையின்படி அப்படியே நாம் செயல்படுவோமே ஆனால் நிச்சயமாக நம்முடைய குறைவுகளை கர்த்தர் மாற்றுவார். மூன்றாவது, ஆண்டவர் பிரமிப்படைய செய்தார். 2 வசனத்தில் சொல்லப்பட்டிருக்குது. அதில் 9, 10 அந்த 2 வசனத்திலையும் சீமோன் பேதுரு மாத்திரம் அல்ல, அவனோடு கூட இருந்த யாவருக்கும் அது பிரமிப்புண்டாக இருந்தது என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அதுவரைக்கும் அப்படிப்பட்டதான ஒரு காட்சியை அவன் பார்த்திருக்க வாய்ப்பு இல்லை. இதுவரையிலையும் அவன் தன்னுடைய அனுபவத்தில் அப்படி பார்த்திருக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை. சாத்தியமே இல்லாத சூழ்நிலையில ஆண்டவருடைய வார்த்தையின்படி வளையப்பட்டு, ஆனால் இப்பொழுது எனக்கு பிரமிப்புண்டாகும்படியான
பிரமிப்பு உண்டாகும்படியான. அப்படின்னா அந்த வார்த்தைக்கு அர்த்தம் என்னன்னா, இதுவரைக்கும் என் வாழ்க்கையில அப்படிப்பட்டதான காட்சியை நான் பார்த்ததே இல்லை. அப்படின்னா இந்த இடத்துல ஆமென் ஆண்டவருடைய நாமத்தினாலே அதிகாரம் பெற்றதான ஊழியக்காரனாகிய நான் ஒரு வார்த்தையை சொல்ல விரும்புகிறேன். ஆமென். பிரமிப்புண்டான, இதுவரைக்கும் நீங்கள் பார்த்திராத, இதுவரைக்கும் நீங்கள் கண்டிராத, இதுவரைக்கும் நீங்கள் கேள்விப்பட்டிராத ஒரு பிரமிப்புண்டான காரியங்களை கர்த்தர் உங்க வாழ்க்கையில செய்ய அவர் சித்தமா இருக்கிறார். கரங்களை தட்டி விசுவாசித்தீங்கன்னா கரங்களை தட்டி ஆண்டவருக்கு மகிமையை செலுத்துங்க. அவன் இது ஏதோ சும்மா கேட்டுட்டு போகிறதான ஒரு கதை அல்ல. ஆண்டவர் நம்முடைய வாழ்க்கையில செய்ய இருக்கிற மகத்துவமான காரியங்கள் உண்டு. அந்த மகத்துவமான காரியங்களை அறிந்துதான் பேதுரு இப்படி சொல்றான், நான் பாவியான மனிதன், நான் தகுதியற்றவன், நீர் என்னை விட்டு போகணும்னு சொல்லி சொல்றான். ஆமென். பிரமிப்பான காரியத்தை கர்த்தர் காணும்படியாக செய்தார். அல்லேலூயா. இதுவரையிலையும் அவனுடைய அனுபவத்திலையும் அவனுடைய ஆமென் அவனுடைய தொழிலையும் அவனுடைய பிசினஸ்லையும் இதுவரைக்கும் அப்படிப்பட்ட பிரமிப்பான காரியங்களை அவன் கண்டது இல்லை. வாழ்க்கையில முதல் முறையாக பிரமிப்பான காரியத்தை அவன் காண்கிறான். கர்த்தருடைய வாழ்க்கையில அப்படிப்பட்ட அற்புதத்தை செய்தார். அதே அற்புதத்தை இந்த வசனத்தை கேட்டுக்கொண்டிருக்கிற யாவர் மேலும் ஆண்டவர் இந்த அற்புதத்தை கர்த்தர் கட்டளையிடுவாராக. ஆமென். ஹல்லேலூயா, அல்லேலூயா. ஆமென். நம்முடைய வாழ்க்கையில, நம்முடைய பிசினஸ்ல, நம்முடைய எல்லா காரியத்திலையும் ஆண்டவர் பிரமிப்பான, பிரமிப்பு அப்படின்னா ஆச்சரியப்படுற, வாவ் அப்படின்னு ஆச்சரியப்படுகிற நிலைமையில, இது எப்படி அப்படின்னு சொல்லப்படுகிற நிலைமையில ஆண்டவர் நம்முடைய வாழ்க்கையில செயல்படுவது நிச்சயம். ஆமென் சொல்லுவோமாக. ஆமென். ஹல்லேலூயா. நான் முடிக்க விரும்புகிறேன். இவ்வளவு பெரிய அற்புதத்தையும் கண்டு, இவ்வளவு பெரிய பிரமிப்பான காரியத்தையும் பார்த்து பேதுரு அப்படியே மதிமயங்கி போகல. மாறாக இயேசுனுடைய அழைப்புக்கு இணங்கி எல்லாவற்றையும் விட்டு அவருக்கு பின் சென்றான். 11வது வசனத்தில் எல்லாவற்றையும் விட்டு இயேசுவுக்கு பின் சென்றான். அல்லேலூயா, அல்லேலூயா. எப்படிங்க அப்படி மனசு வரும்? அன்னைக்கு நேற்றைக்கு 1ஆம் தேதி பிரசங்கம் பண்ணிட்டு இருக்கும்போது அவங்கள்ட்ட தான் கேட்டேன், ஒரு நாள் அதிகபட்சமாக மீன் பிடிச்சிட்டு வந்தது எவ்வளவு அப்படின்னு. 13 லட்சம்னு சொன்னீங்களோ? 13 லட்சத்துக்கு ஒரே நாளில் உண்மைதானா? இப்படி ஒரு வேலை இருக்குமா? ஒரு நாளில் 13 லட்சம். கூட வந்திருக்கிறவங்களுக்கெல்லாம் பகிர்ந்து கொடுக்கணும். பேதுரு 2 படகு நிரம்பத்தக்கதாக மீன்கள், என்னென்ன மீன் அகப்பட்டதுன்னு சொல்லப்படலை. அது எத்தனை லட்சத்துக்கு போனதுன்னு சொல்லப்படலை. வந்து அதை கொண்டு வந்து கரையில் கொண்டு வந்து விற்கிறதுக்கே போதும்னு ஆயிருக்கும். ஆண்டவர் ஒரு வார்த்தை சொன்னார், என்னை பின்பற்றி வா, நான் உன்னை மனுஷரை பிடிக்கிறவன் ஆக்குவேன். அல்லேலூயா. எதையுமே யோசிக்கல. ஐயோ இப்பந்தான் இப்படி ஒரு காரியம், இப்படி ஒரு அற்புதம், இப்படி நான் இதுவரைக்கும் பார்த்ததில்லை, இப்பந்தான் ஆண்டவர் என்ன ஆசீர்வதிக்க தொடங்கி இருக்கிறாரு. இந்த சத்தம் வந்து பிசாசு சொல்ற சத்தமா இருக்கும். இந்த சத்தம் வேற யாரோ சொல்றாங்க. அதனால இப்பந்தான் ஆண்டவர் வந்து என்ன ஆசீர்வதிக்க தொடங்கி இருக்கிறாருன்னு அந்த வருமானத்தின் மேலையும் அந்த தொழில் மேலையும் அவனுடைய நோக்கம் போகாமல் ஆண்டவர் சொல்லிட்டாரு, என்னை பின்பற்றி வா, நான் உன்னை மனுஷரை பிடிக்கிறவனாக்குவேன். வசனத்தில் பாருங்க, அந்த மத்தியிலையும் மார்க்கிலையும் சொல்லப்பட்டிருக்குது, உடனே அவர்கள் வலைகளை விட்டு அவருக்கு பின் சென்றார்கள். அல்லேலூயா. எத்தனை பேர் ஆயத்தமாக இருக்கிறீங்க? எல்லாரும் கண்களை மூடி முழங்கால் படிட்டு ஆண்டவருடைய சமூகத்தில் ஜெபம் பண்ணுவோம். பிரைஸ் தி லார்ட். அல்லேலூயா. ஆண்டவர் ஒரு அழைப்பு கொடுக்கிறார். நீங்கள் உலக வேலைகளில் இருங்க, நீங்கள் உலக வேலைகளை செய்யுங்க, வேலைகளை கவனிக்கணும். ஒவ்வொருத்தரையும் ஆண்டவர் ஒரு நோக்கத்தோடு கூட அழைத்திருக்கிறார். ஒவ்வொருத்தரையும் ஒவ்வொரு ஸ்தானத்தில் ஆண்டவர் வச்சிருக்கிறாரு. சிலரை ஆண்டவர் அவருக்கென்று முழு நேரமாகவே ஆண்டவர் அவருக்கென்று பிரித்தெடுக்கிறார். சிலரை அந்தந்த ஸ்தானத்தில் வைத்து, அந்தந்த பொறுப்புகளில் வைத்து, அந்தந்த பிசினஸ்ல ஆண்டவர் பயன்படுத்த விரும்புகிறார்.
எல்லாரும் கண்களை மூடி ஜெபம் பண்ணுங்க. இந்த பிப்ரவரி மாதத்திலையும் ஆண்டவர் ஒரு அழைப்பு கொடுக்கிறார். என்னை பின்பற்றி வா, நான் உன்னை மனுஷரை பிடிக்கிறவனாக மாற்றுவேன். ஹல்லேலூயா. நம்முடைய வாழ்க்கையின் பாதைகள் அவருடைய சித்தத்துக்கு நேராக திருப்பப்படட்டும். அவருடைய சித்தத்தோடு கூட இணைந்து கொள்ள விரும்புகிறவங்க, ஓ ஹல்லேலூயா, கொஞ்சம் எல்லாரும் எழும்பி இருக்கலாமா? தேவனுடைய சித்தத்தோடு கூட நான் இணைந்து கொள்ள நான் விரும்புகிறேன். தேவனுடைய சித்தத்திற்கு என்னுடைய வாழ்க்கையை நான் திருப்புகிறேன் அப்படின்னு சொல்றவங்க கையை உயர்த்தி, ஆண்டவரே உம்மை பின்பற்றி வர நான் ஆயத்தமா இருக்கிறேன். ஆண்டவரே உம்மை பின்பற்றி வர நான் ஆயத்தமாக இருக்கிறேன். அவரை பின்பற்றினதனால ஒருத்தரும் லோக்கல் வேர்ட்ஸ்ல சொல்லணும்னு சொன்னா ஓட்டாண்டியா போனது இல்லை, தரித்திரம் அடைந்து போனது இல்லை. நிறைய பேருக்கு இந்த ரகசியம் தெரியறது இல்லை. பிரச்சனை 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 அதையே பார்த்து அதிலேயே மடிந்து கொண்டிருக்கிறாங்க. தூக்கி எடுப்பதற்கு ஒருத்தர் வந்திருக்கிறார். ஹல்லேலூயா. ஆனா இந்த காலை நேரத்தில் உங்களிடத்திலையும் என்னிடத்திலையும் ஆண்டவர் எதிர்பார்க்கிற ஒன்று, வா என்னை பின்பற்றி வா, நான் உன்னை மனுஷனை பிடிக்கிறவனாக நான் மாற்றுவேன். கையை உயர்த்தி, ஓ ஹல்லேலூயா, இயேசுவின் பின்னே நான் போக துணிந்தேன். இயேசுவின் பின்னே போக துணிந்தேன், இயேசுவின் பின்னே போக துணிந்தேன், இயேசுவின் பின்னே போக துணிந்தேன். பின்னோக்கே நான், பின்னோக்கே நான், பின்னோக்கே நான், பின்னோக்கே நான், இயேசுவின் பின்னே போக துணிந்தேன், இயேசுவின் பின்னே போக துணிந்தேன், இயேசுவின் பின்னே போக துணிந்தேன். பின்னோக்கே நான், பின்னோக்கே நான், பின்னோக்கே நான், பின்னோக்கே நான். சொல்லுங்க, உலகம் என் பின்னே, உலகம் என் பின்னே, சிலுவை என் முன்னே, உலகம் என் பின்னே, சிலுவை என் முன்னே, உலகம் என் பின்னே, சிலுவை என் முன்னே, பின்னோக்கே நான், பின்னோக்கே நான், பின்னோக்கே நான், பின்னோக்கே நான். என் மீட்பர் பாதை என்றும் பின் செல்வே, என் மீட்பர் பாதை என்றும் பின் செல்வே. மீட்பர் பாதை ஒருவேளை ஒப்பு கொடுக்கலன்னா இந்த பாட்டு வரிகளை பாட வேண்டாம். பின்னோக்கே நான், உண்மையாய் ஒப்பு கொடுக்கிறவங்க பின்னோக்கே நான். இருதயத்துல கையை வைத்தோ கரங்களை உயர்த்தோ, ஆண்டவரே உம்முடைய பாதைகளிலே, நீர் எங்களுக்கு என்று நியமித்திருக்கிற பாதைகளிலே நாங்கள் உம்மை பின்பற்றி வர நாங்கள் ஆயத்தமாய் இருக்கிறோம். வசனம் சொல்லுகிறது, என்னை பின்பற்றி வர ஒருவன் விரும்பினால் அவன் அவன் தன் சிலுவையை எடுத்துக்கொண்டு என்னை பின்பற்ற கடவன், அவன் தான் எனக்கு சீஷனாய் இருப்பான். சொல்லுங்க, நாங்கள் கோழைகள் அல்ல, நாங்கள் உம்மை பின்பற்றி வர நாங்கள் ஆயத்தமாய் இருக்கிறோம். ஆண்டவரே, பின்னோக்கே நான், பின்னோக்கே நான். கஷ்டமென் இன்பம், நஷ்டமென் லாபம், கஷ்டமென் சொல்லுங்க, எனக்கு வந்த கஷ்டம் எல்லாம் அது இன்பம், எனக்கு வந்த நஷ்டம் எல்லாம் அது லாபமாக நான் எண்ணுகிறேன். அப்படித்தான் பவுல் சொன்னான், லாபமாக இருந்த எல்லாவற்றையும் கிறிஸ்துவுக்காக நான் நஷ்டம் என்று நான் நினைக்கிறேன். பின்னோக்கே நான், பின்னோக்கே நான், பின்னோக்கே நான்,
ஆண்டவர் ஒரு அழைப்பு கொடுத்திருக்கிறார். அந்த அழைப்புக்கு இணங்குகிறவர்களாக ஆண்டவருடைய சமூகத்தில் ஒப்பு கொடுக்க உங்களை அன்போடு கூட கேட்கிறேன். எங்கள் சர்வ வல்லமையுள்ள பிதாவே, கிருபை நிறைந்த நல்ல ஆண்டவரே, இந்த பிப்ரவரி மாதத்தில் இந்த முதல் வாரத்திலையும் ஆண்டவரே ஹல்லேலூயா, உம்முடைய இருதயத்தின் பாரத்தை நாங்கள் ஆண்டவரே புரிந்து கொள்ளவும், உம்முடைய இருதயத்தின் வேதனையை நாங்கள் அறிந்து செயல்படவும் எங்களை நாங்கள் அர்ப்பணிக்கிறோம் ஆண்டவரே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம் ஆண்டவரே. உம்மை பின்பற்றி வர நாங்கள் ஆயத்தமாக இருக்கிறோம்னு ஒப்பு கொடுத்த அத்தனை பேரையும் கர்த்தர் நீ நினைத்தருளுவீராக, நீர் ஆசீர்வதிப்பீராக. அவருடைய தோல்விகளை கர்த்தர் ஜெயமாய் மாற்றுவீராக ஆண்டவரே. அவருடைய குறைவுகளை கர்த்தர் நிறைவாக்குவீராக. பிரமிப்புண்டான காரியங்களை கர்த்தருடைய வாழ்க்கையில், குடும்பங்களில், தொழில்களில் ஆண்டவரே ஸ்தோத்திரம், வருமானங்களில், பிஸ்னஸில் நீர் கட்டளையிடுவீராக என்று சொல்லி நாங்கள் ஜெபம் பண்ணுகிறோம். உம்முடைய வார்த்தையின்படியே நாங்கள் செயல்பட எங்களை அர்ப்பணிக்கிறோம். கிருபை தாரும். வந்த ஒவ்வொருவரை கர்த்தர் ஆசீர்வதிப்பீராக. தொடர்ந்து இருக்கிற கர்த்தருடைய பந்தியை நீர் எங்களுக்கு ஆசீர்வதித்து தருவீராக. உம்முடைய நாமம் மகிமைப்படட்டும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமேன், ஆமேன். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமேன், ஆமேன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. யாவருக்கு ஸ்தோத்திரம். கர்த்தர் உங்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக.